ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா VMC மிஷினில் எப்படி ஒர்க் ஆஃப் செட் எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது அடுத்த மெத்தட் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இதில் நானும் கற்றுக்கணும், நீங்களும் கற்றுக்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோட பர்பஸ். இப்போ VMCயில் இந்த மாதிரி பெட் இருக்கும். பெட்டில் VMC மிஷினில் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் ஒய் ஆக்சிஸும் லெஃப்ட் ரைட் மோஷன் எக்ஸ் ஆக்சிஸையும் குறிக்குது. அப் டவுன் மோஷன் இஜெட் ஆக்சிஸை குறிக்குது. இந்த இஜெட் ஆக்சிஸில் டூல்லாம் செட் ஆகிருக்கும். இந்த எக்ஸு ஒய்யில் ஜாப் ஃபிக்ஸ் ஆகும். அதாவது இந்த பெட்டில் ஜாப் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதோட சென்டர் 0 செட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஜாபோட சென்டரில் இந்த டூல் ரன் ஆகும். இதில் ஜாபோட டெப்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் செட்டில் கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் எப்படி நம்ம இஜெட் டேட்டம் எப்படி எடுக்கிறது, அப்புறம் XY டேட்டம் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த XY டேட்டம்ன்றது ஜாப்க்கு VMCயில் சேம் தான். எல்லா டூலுக்குமே XY ஒரு இடம் தான் 0வாக இருக்கும். அது ஏதாவது ஒரு டயாவாக தான் இருக்கும். அந்த டயா 0 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த எல்லா டூலுமே அதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ இது ஒய் ஆக்சிஸு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ரெண்டையும் 0 செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராமில் அது எந்த ஃபங்க்ஷனில் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அது எப்படி பார்த்துக்கிறதுனா இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மானிட்டருக்கு வந்துடுங்க. இதில் G56ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி G56ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போது ஒர்க் ஆப்செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒர்க்கில் போய்க்கோங்க. ஒர்க்கில் போனீங்கன்னா இந்த G56ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காலம் இருக்கும். இந்த காலமில் எக்ஸு ஒய் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ரோக்ராமில் G56ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த G56 கிட்ட இருக்கிற ரீடிங்காக தான் இந்த ஜாப் ரன் ஆகும். அதுதான் விஷயம். இப்போ இந்த மிஷின் ரீடிங்கில் எவ்வளோ மூவ்மெண்ட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த இடத்துல நம்ம டேட்டம் கால்குலேட் ஆகும். இப்போ எக்ஸ் டேட்டம் நம்ம வைக்க போகிறோம். எக்ஸும் ஒய்யும் நம்ம செட் பண்ண போகிறோம். 0 செட் பண்ண போகிறோம். 0 செட் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தடில் நம்ம இது பண்ணலாம். இது டயல் செட் பண்ணி டயல் 00 செட் பண்ணி கூட நம்ம இது பண்ணலாம். இப்போ இந்த நம்ம இப்போ ஒரு ஜாப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜாப் ட்ரில்லு சென்ட்ரல் பண்ணணும். சென்டர் 0 செட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத தான் இப்போ நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், 265.2ன்னு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், எக்ஸில் 265.22ன்னு இருக்குது. இப்போது ஒயில் நான் செட் பண்ண போகிறேன். ஒயில் செட் பண்ணிவிட்டு இப்போது ஒயில் ஆக்சுவலாக எவ்வளோ வரணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம இந்த பெட்டை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஜாப் சென்டருக்காக மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ எக்ஸும் ஒய்யையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி சென்டரில் 0 செட் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஜாபோட சென்ட்ரல் ட்ரில்லு இந்த ஜாபோட சென்டர் பாயிண்ட்டுக்காக வருதா அப்படின்றது தான் விஷயம். அவ்வளோதான், கான்செப்ட் அவ்வளோதான். இப்போ 0 செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த வேல்யூவை இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம செட் பண்ணிடணும், மிஷின் ரீடிங்கை. அதுக்கப்புறம் இஜெட் ஹைட் ஆஃப் செட் எப்படி பண்ணணும்னா இப்போ டூல் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ இங்கே பாருங்கள், இது இந்த சென்டர் ட்ரில்லுக்காக இந்த சென்டர் ட்ரில் மேட்ச் ஆகி நிற்கும். இப்போ இந்த ரீடிங் சென்டர் 0 அப்படின்றதுக்காக மிஷின் ரீடிங்கில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்கோ அதை நம்ம ஒர்க் ஷீட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் இதோட XY டேட்டமாக அது கன்வெர்ட் ஆகிரும். இப்போ ஹைட் ஆஃப் செட்டு நம்ம இந்த டூலுக்கு இப்போ 19ஆம் நம்பர் டூல் இருக்குது அப்படின்னா இது ஹச்சுன்னு போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போது ஹச்சுன்னு போட்டு 129 அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 129ஆம் நம்பர் ஆஃப்செட்டில் தான் அது கண்ட்ரோல் ஆகும். அதோட இப்போ இஜெட் டேட்டம்னு சொல்லுவாங்களா, அதாவது ஹைட் ஆஃப் செட்டு கண்ட்ரோல் ஆகிறது அந்த ஹச்சுன்ற வேல்யூவில் இருக்கும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 132ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இருக்கிற ஜாமெண்ட்ரி ரீடிங் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும்னா இப்போது டூவில் மூவ் பண்ணி ஜாபோட ஃபேஸை டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இப்போ மிஷின் ரீடிங்கில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே நம்ம அந்த இடத்துல இன்புட் கொடுத்துடலாம்.
இப்போ இந்த மிஷின் ரீடிங்கில் வந்து 276.79 இருக்குது அப்படின்னா அந்த மிஷின் ரீடிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒர்க் ஆஃப் செட்டு XY டேட்டம் எடுக்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஹைட் ஆஃப் செட் வந்து Z டேட்டம் எடுக்கிறதுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ VMCயில் வந்து பார்த்திங்கன்னா XY வந்து ஒரே ஒரு டூலுக்கு ஒரு டைம் எடுத்தால் போதும். ஹைட் ஆஃப் செட் வந்து ஒவ்வொரு டூலுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுக்கணும். இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.